ஜம்பு தீவு பிரகடனம். இது ஒரு மறக்க முடியாத சரித்திரம். சிவகங்கை. வருடம் 1780. வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் சான்றான பெரிய மருது பாண்டியர். பராக் பராக். விவேகத்திற்கும் வலிமைக்கும் முன்னோடியான சின்ன மருது பாண்டியர். பராக் பராக். உதயனதேவர் அவர்களே, மருது சகோதரர்களுக்கு மரியாதையை பார்த்தீர்களா? உங்களை கண்டுகொள்ள கூட இல்லை. ஆம் சின்னசாமி, அரச வம்சத்தில் இருக்கும் என்னை விட்டுவிட்டு யாருக்கோ ஆட்சியை தரப்போகிறார்கள். வெள்ளையனை ஓடவிட்ட வீர மங்கை, பதுங்கி பாய்ந்த பெண் புலி, நாட்டை மீட்ட நாயகி ராணி வேலுநாச்சியார். பராக் பராக். வணக்கம். இன்று மீண்டும் சிவகங்கை சுதந்திர காற்றை சுவாசிக்க முக்கிய காரணம் ஹைதர் அலி, மருதிருவர், குயிலி போன்றோரின் உழைப்பும் உதவியும் தான். இன்று பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து பெருமிதம் கொள்கிறேன். அம்மா, அந்த 8 வருடங்கள் ஒரு தவம் போல இருந்து ஆங்கிலேயர்களை வெல்ல அனைத்து யுக்திகளையும் தீட்டி பெரும் படையை உருவாக்கி போர் தொடுக்கும் தைரியம் வேறு யாருக்கு வரும்? உங்களோடு சேர்ந்து சிவகங்கை சீமையின் அடிமை விலங்கை உடைத்தது உங்களுக்கு செய்த உதவி அல்ல, எங்களுக்கு கிடைத்த வரம். இன்று நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இனி இந்த சிவகங்கை சீமையை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு மருது சகோதரர்களுக்கே சேரும். ஆங்கிலேயரை அலறவிட்ட முதல் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்க! இந்த அரியணையை அலங்கரிக்க மகத்தான வீரர்கள் நீங்களே. வாழ்க மருதிருவர், வாழ்க சிவகங்கை சீமை. சில வருடங்களுக்கு பின், அண்ணா, வர வர இந்த ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. மற்ற சிற்றரசர்களும் அவர்களுக்கு பணிந்து சென்றால் நம்மால் மட்டும் என்ன செய்ய முடியும்? ஒரே வழிதான் இருக்கிறது. நம்மை போல் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் மற்றவர்கள் ஆங்காங்கே சிதறி கிடைக்கிறோம். நாம் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும். இது மிகச்சிறந்த யோசனை அரசே. நம்மிடையே ஒற்றுமை இல்லாமல் போனதே அவர்கள் நம்மை ஆள்வதற்கான காரணமாகிவிட்டது. இப்பொழுது ஒன்றிணைந்து போராடினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அனைத்து அரசர்களையும் ஒன்றிணைத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தென்னிந்திய கூட்டமைப்பாக உருவாக்குவோம். அரசே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் தம்பி உம்மத்துரை சிறையிலிருந்து தப்பித்து நம் நாட்டிற்குள் தஞ்சமாக வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அவருக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் கர்னல் அக்னிவின் கோபத்திற்கு ஆளாகி பெரிய போர் மூல வாய்ப்புள்ளது அரசே. அதற்காக நம்மை நம்பி வரும் நண்பனை கைவிடுவதா அண்ணி? இல்லை, ஒருபோதும் மருது சகோதரர்கள் அப்படி ஒரு துரோகத்தை செய்ய மாட்டார்கள். அவர் இங்கு வந்த பிறகு நம் கர்னல் அக்னியோடு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தினால் போரை தவிர்க்கலாம். நீ சொல்வதும் சரிதான். நாம் ஊமைத்துறையை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அக்னியோவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம். மருதிருவருக்கும் என் வணக்கங்கள். நான் தஞ்சமடைய வந்தேன் என்பதை அறிந்தும் என்னை வரவேற்கும் உங்களின் நட்பை கண்டு நான் பெருமை கொள்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி நீங்கள். உங்களோடு சேர்வதே எங்களுக்கு பெருமை. உங்களுக்காக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். இவர் சின்னசாமி, என் அண்ணன், அரசனின் விசுவாசமான மெய்காப்பாளர். இவர் உங்களுக்கும் காவலாக வருவார். மிக்க நன்றி அரசே. கர்னல் அக்னியூ, உங்கள் சிறையிலிருந்து தப்பித்த உமதுரைக்கு மருத பாண்டியர்கள் ஆதரவு கொடுத்துள்ளனர். What? How dare they are? அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமாதுரை, இப்போ அவர் அரண்மனையில் தான் இருக்கிறார். காவலை மீறி உங்களால் ஊமைதுரையை பிடிக்கவே முடியாது. அந்த மருது பிரதர்ஸ்க்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Your Majesty, I have a message from Marudu brothers that they wanted to have a meeting regarding the issue of Umaidurai. பாருங்கள் துரை அவர்கள் திமிரை. கைதிக்கு தஞ்சம் கொடுத்தது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வேற அளிக்கிறார்கள். யா, நான் மீட்டிங்க்கு வரேன். பட் திரும்ப வரும்போது ஊமைத்துறையோட தான் வருவேன். இங்கு அனைவரும் கூடியிருப்பது சமாதான பேச்சுவார்த்தைக்காக தான். அதை உணர்ந்து பேசவும். சமாதானம்? ஊமைத்துறை இஸ் a criminal. நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்களும் கிரிமினல்ஸ் ஆயிடுவீங்க. சிறையில் அடைக்க நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை. எனக்கு என் நாடும் சுதந்திரமும் வேண்டும். ஒழுங்கா துரை பேச்சை கேட்டு ஊமைத்துறையை ஒப்படைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். என்ன ஆணவ பேச்சு இது? யார் தலை தரையில் உருவப் போகிறது என்று பார்க்கத்தானே போறீங்க? ஃபைனலா என்ன சொல்றீங்க? ஊமுதுரையை சரண்டர் பண்ண முடியுமா, முடியாதா? முடியாது. அவரின் உயிர்க்கும் தன்மானத்திற்கும் இந்த மருது சகோதரர்கள் காவலாக இருப்போம்.
இதெல்லாம் வேஸ்ட். மார்டன், அரெஸ்ட் ஊமைத்துரை. எங்களை தாண்டி யாராவது வர நினைத்தால் அவர்களுக்கும் இன்று கடைசி நாள். யாரிடத்தில் வந்து யாரை தொட நினைத்தீர்கள்? இங்குள்ள அனைத்து வெள்ளை பரங்கி தலைகளும் பாதாளத்தில் உருளும். ஜாக்கிரதை. நிறுத்துங்கள் அக்னியோ, இப்போதே வெளியேறுங்கள், இல்லையேல் உயிருக்கு நான் உத்தரவாதம் அல்ல. பெரும் தவறு செய்து விட்டீர்கள் அரசே. உங்களை நோக்கி ஆங்கில படை நிச்சயம் வரும். We will crush you all into pieces. அதையும் பார்க்கலாம் பரங்கித் தலையா. ஜம்புதீவு பிரகடனம். ஐரோப்பியர்கள் அரசாங்கத்தையே தங்களுடையதாக ஆக்கிக் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள். உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரையொருவர் பழிதூற்றி கொண்டது மட்டுமன்றி நாட்டையும் அந்நியரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். ஒவ்வொருவரும் போர்க்காலம் பூண்டு ஒன்றுபட வேண்டும். இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சியிருக்காமல் செய்ய வேண்டும். மீசை வைத்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லாரும் ஈனர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும். இந்த ஈனர்களுக்கு எவனொருவன் தொண்டூழியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன். இப்படிக்கு மருது பாண்டியன், ஐரோப்பிய ஈனர்களின் ஜென்ம விரோதி. இந்த பிரகடனம்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெளியிடப்பட்ட முதல் மறுப்பு அறிக்கை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முழுவதும் பரவி பெரும் கோபத்தை உருவாக்கியது. கிட்டத்தட்ட 150 நாட்கள் ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் ஆங்காங்கே போர் நடைபெற்றது. இதற்கிடையே ஒற்றர்களின் சூழ்ச்சியால் மருதிருவரின் குடும்பத்தினரும் சில பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட்டனர். அண்ணா, என்ன தைரியம் இருந்தால் நம் வீட்டு பெண்களையும் குழந்தைகளையும் கைது செய்திருப்பான். சின்ன மருது, என் ரத்தம் கொதிக்கிறது. அவர்களை சும்மா விடக்கூடாது. ஆம் அரசே, நம் அக்னியோவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். கருத்தான், சின்னசாமி, புறப்படுங்கள். துரோகிகளே, நீங்கள் இருவரும் நம் நாட்டிற்கே அவமானம். அன்று கைது செய்யப்பட்ட மருது சகோதரர்கள், அவர்கள் குடும்பத்தினர், படை வீரர்கள் என கிட்டத்தட்ட 500 பேர் ஒரே நாளில் தூக்கிலிடப்பட்டனர். காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான் தேசமே உயிர்த்து எழு.